தன்னுடைய மானத்துக்காக மதுரையவே எரிச்சவங்க தான் கண்ணகி. வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்த கூடாதுன்னு சண்டை போட்டவங்க தான் வேலு நாச்சியார். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ பிள்ளைங்களுமே தன்னோட பெத்த பிள்ளை மாதிரி அவ்வளோ பேரையுமே நேசிச்சவங்க தான் அஞ்சலி அம்மாள். இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வீரமான பண்பான அன்பான பொண்ணுங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட வீர விளைஞ்ச பூமி தான் நம்ம தமிழ்நாடு. ஆனால் இப்போ தமிழ்நாடு அப்படியா இருக்கு? எங்க பார்த்தாலும் புருஷனை கொன்னுட்டு கள்ள தொடர்புல ஓடி போன மனைவி, பெத்த பையனையே கொன்னுட்டு ஓடி போற தாய், அந்த மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீரமான பூமியாக இருந்துச்சோ இப்போ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கேவலமாக ஒவ்வொரு விஷயம் நடக்குது. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அவ்வளோத்துக்குள்ள காம பசி பிடிச்சி அலையிறீங்களான்னு கேட்குறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களையுமே நான் சொல்லவே இல்லைங்க. இன்னுமே தாய்மைக்கு எடுத்துக்காட்டான பொண்ணுங்க நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க, கீழ்த்தனமான வேலை பார்த்துட்டு அதனால மற்ற பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்பவுமே கெட்ட பேர் தாங்க வருது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர தாய் பண்ண கீழ்த்தனமான வேலையை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே வெறி ஆகுதுங்க இந்த கேஸை பற்றி நான் படிக்கும்போது. ஏன்னா அந்த லெவலுக்கு இருந்துச்சுங்க, ரொம்பவுமே கொடூரமாக. இந்த மாதிரிலாம் ஒரு தாய் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ வாங்க, அது என்ன கேஸு, என்ன ஏது, என்ன நடந்துச்சுன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் டைம் என்னை பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய புதிய சேனலு ஷேடோஸ் ஆஃப் கிரைம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நடந்த உண்மை கிரைம் இன்சிடென்ட்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறேன். வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் திருவெற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அங்கே தான் வாழ்ந்துட்டு வராங்க சாந்தி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து கணவன், அவர் பேர் குமார். அந்த சாந்தி அப்படிங்கிறவங்களுக்கு 22 வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிட்டு. அவங்களுக்கு வந்து குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 2 பொண்ணுங்க, ஒருத்தங்களுக்கு 17 வயசு, ஒருத்தங்களுக்கு 16 வயசு. இவங்க குடும்பத்தில் மொத்தமே இவ்வளோ பேர் தான். திருவெற்றியூரில் ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இத்தனைக்கும் சொந்த வீடு தான், வாடகை வீடு கூட கிடையாது. மகள்கள் 2 பேரையுமே நல்ல ஒரு ஸ்கூலில் தான் அவங்க அப்பா குமார் படிக்க வச்சிருக்காரு. அது போக குமார் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு. இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையில் என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. அந்த சாந்திங்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வீட்டில் இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் வேலைக்கும் போல எதுவும் போல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஃபேமிலிங்க, நீட்டான குடும்பம், அழகான 2 பொண்ணுங்க, அழகா வாழ்ந்துட்டு வர்ற குடும்பங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் திருவெற்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாந்தியோட ஹஸ்பண்ட் யாரு குமார் வந்து போறாரு தன்னுடைய 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு. அப்போ அங்கே போய் அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்காருன்னா, தன்னுடைய 2 பொண்ணுங்களை யாரோ வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுங்களும் சொல்லுது, எங்களை வந்து ஒரு 2 பேர் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு அவங்க இதை மாதிரி நிறைய கேஸை பார்ப்பாங்கல்ல, ஸோ அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் யார் என்னன்னு அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, எங்களை வந்து ஒரு 2 பேர் ரேப் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதுனால போலீஸ்காரங்களே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 பேருக்குமே 17 வயசு 16 வயசு. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை டியூஷனுக்கு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்து இவங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, யாருமா எங்கே வச்சுமா, ஸ்கூல்லையா இல்லை ஸ்கூல்லேருந்து வரும்போதா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்போ தான் போலீஸே எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே வந்து இவங்க 2 பொண்ணையுமே வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லுது. என்ன சொல்லுது, வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ்காரங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்னென்னா, என்ன தைரியம் இருந்தால் முன்னாடிலாம் வந்து இப்படி வெளியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்னென்னா தைரியமாக வீட்டுக்குள்ளேயே போய் பண்ணுற லெவலுக்கு ஆயிட்டா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்லையே அவங்க யார், அவங்க ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு டீட்டெயிலாக இருக்குது. யார் என்னன்னு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. ஒருத்தன் பேர் ரவிங்க. அந்த ரவி வந்து ஆட்டோ ஓட்டுறான். இன்னொருத்தன் பேர் அப்துல் கலாம். அவன் வச்சிருக்க பேரை பாருங்களேன், அவன் பண்ணுற வேலைக்கு அவன் பேர் அப்துல் கலாமா. நான் ஒன்று தாங்க சொல்லுவேன், நல்ல பேர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. அவள் அப்பா அம்மா என்னென்ன பேரை வச்சுட்டு போகிறாங்க, ஆனால் இவங்க இருந்துக்கிட்டு அந்த பேரையே கெடுக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க இப்போம்லாம். அப்துல் கலாமுங்க எனக்கு சொல்லதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அப்துல்னே அவனை வந்து சொல்லுவோம். அப்துல் கலாம்னு சொல்லி அந்த மனுஷனை கேவலப்படுத்த நான் விரும்பலை. அவன் பேர் அப்துல்.
2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்து இவங்களை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோட்டி போலீஸ்காரங்க வந்து உடனே அவங்க 2 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க 2 பேரையும் பற்றி. அவங்க 2 பேரையும் பற்றி விசாரிக்கும் போது அவங்க இருக்கிற இடமும் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோட்டி போலீஸ்காரங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு மெத்தடில் விசாரிப்பாங்க பாருங்கள் போலீஸ்காரங்க, அந்த மெத்தடில் 2 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சோட்டி தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் இந்த பொண்ணுங்களை ரேப் பண்ண போல, இந்த பொண்ணுங்க கூட நாங்கள் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் எங்களை விட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது காசு வாங்கிட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்களை வந்து காசு வாங்கிட்டு அந்த பொண்ணுங்களை வந்து நீங்கள் இது என்னன்னாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை வீட்டுக்குள்ளேயே விட்டாங்க. இல்லைன்னா எப்படி நாங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும், வெளியே எங்கன்னாவது பரவாயில்ல சார், நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போனோம், அவங்க தான் எங்களை வீட்டுக்குள்ளே விட்டாங்க அப்படின்னு ஒட்டி அவங்கன்னு சொல்கிறீங்களா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் இன்னுமே ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயம் வந்து ரிவல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன பேர் என்ன தெரியுமா, சாந்தி அப்படின்னு சொன்னாங்க. சாந்தி யார், அந்த பொண்ணுங்களுடைய அம்மா. அப்போது அந்த பொண்ணுங்களுடைய அம்மா தான் காசை வாங்கிட்டு தன்னுடைய பொண்ணுங்களையே நீங்கள் வந்து சீரழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கள்ட்ட அந்த 2 பேரும் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு நம்பவே முடியல. என்னடா ஒரு பெத்த தாய் தன்னுடைய பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தைய வந்து அந்த மாதிரி யாரும் வளர்க்க மாட்டாங்க, தன்னுடைய குழந்தைய வந்து ப்ராஸ்டிடியூட் பண்ணுங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பொம்பளை எவ்வளோ கேவலமானவங்களாக இருந்தால் ரூபாயை வாங்கிட்டு அந்த 2 பசங்களையும் தன்னுடைய பொண்ணை ரேப் பண்ண அலோவ் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் என்ன ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவி இருக்கான் தெரியுமா ஆட்டோக்காரன், இந்த ரவிக்கும் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க யாரு, சாந்தி, அவளுக்கும் தான் ஃபஸ்ட்டு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்பு எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, எங்கே போனாலும் ஆட்டோவில் போவானாங்க. இந்த ரவி வந்து ஆட்டோ தானே ஓட்டுறான். அப்போ ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சாந்தி இருக்கா தெரியுமா, அவளுக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லாவே இருக்குது, ஆனால் பொத்திட்டு இருக்க வேண்டியதானே. ஆனாலும் அந்த காம பசி அடங்கலை. உடனே என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆட்டோக்காரனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆகுது, டெய்லி ஆட்டோவில் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து அந்த தொடர்பானது பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது ஒரு கட்டத்தில் கள்ள தொடர்பில் போய் நிற்கிது. இவங்க 2 பேரும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் போவாங்க தெரியுமா, ஆட்டோவில் போகும்போது இவங்க வந்து டெய்லி ஆட்டோவில் போவாங்களாம். அப்போது அவருடைய கணவர் குமார் இருந்துக்கிட்டு அவருக்கு பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம். பொண்டாட்டியை வந்து எதுவுமே சத்தம் போட மாட்டார், அடிக்க மாட்டார், ரொம்பவுமே பாசமாக பார்த்துப்பார். ஆனால் இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கு, டெய்லி ஆட்டோவில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஆட்டோக்காரன் கூட போய் அங்கே எங்கேயாவது ரூம் போட்டு 2 பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரன் ரவி இருக்கான் தெரியுமா, அவனே ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கான். அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பைசா வராது. அதுவும் இந்த மாதிரி இந்த பொம்பளை கூட அலைஞ்சிட்டு இருந்தானா அவனுக்கு எப்படி பைசா வரும். அதனால் என்ன பண்ணுறான், டெய்லி உன்னை கூப்பிட்டு ரூம் போடலாம் முடியல, எனக்கு ரொம்ப செலவாகுது, உன் வீட்டுக்கே வந்து நான் உன் கூட ஒன்றா இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு நீ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அப்படி இல்லைன்னா ஒன்று நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. அப்போது இவனை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை போகணுமா வேண்டாமா, அப்படி இல்லாமல் அவனுடைய உல்லாசம் வேணுங்கிறதுக்காக நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நீ வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் அவங்க 2 பொண்ணுங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இவர் வேலைக்கு போயிடுவார்ல, அந்த டைமில் வந்து இவனை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு இவங்க 2 பேருமே உல்லாசமாக இருப்பாங்களாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு. அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அடிக்கடி இந்த ஆட்டோக்காரன் வாரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிட்டுனா, இவளுக்கே தெரிஞ்சுட்டு அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்கலாம் பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்பவுமே ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணுறா. என்னன்னா, இரவு நேரங்களில் சாப்பிடுவாங்க தெரியுமா, அப்போ சாப்பிடும்போது அவனுடைய புருஷன் அதாவது குமார் இருக்கார் தெரியுமா, அந்த குமாரோட சாப்பாட்டில் அவர் குடிக்கிற டீ காஃபி ஜூஸில் எல்லாத்துலேயும் மயக்க மருந்தை கலந்துருவாளாங்க இரவு நேரங்களில். குமாரும் எப்படின்னா நல்ல டயர்டில் வந்து படுத்து தூங்கிடுவார். அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஆல்ரெடி டயர்டில் வருவாரா, நல்லா மயக்க மருந்து உள்ள சாப்பாடை சாப்பிட்டோட்டி நல்லா தூங்கிடுவாருங்க. தூங்குனோட்டி அவர் திரும்ப நைட்டு வீட்டுக்கு வருவார். யார், அந்த ரவி, அந்த பொல்லாத அந்த 1 நம்பர் பொறுக்கி போய் இருக்கான் பாருங்க ரவி, அவன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோட்டி அவங்க 2 பேருமே நைட்டு இதே மாதிரி டெய்லி உல்லாசமாக இருந்திருக்காங்களாங்க. இந்த 2 பொண்ணுக்கும் தெரியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 2 பொண்ணுக்கும் தனி ரூம், அதனால இந்த 2 பொண்ணுக்குமே தெரியாதாங்க. ஸோ இப்படியே பல நாட்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சாந்தி இருக்கா தெரியுமா, அவளுக்கு வந்து இவன் மூலியமாக அந்த காம பசி அடங்குது. ஆனால் இவனுக்கு போர் அடிச்சு போயிடுது.
போயிருது. இந்த ஆசை 100 நாளும் மோகம் 30 நாளும் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆயிடுது, இவன் மேலே போர் அடிச்சு போயிருது. இப்போ தான் அந்த ரவிக்கு ஒரு கொடூரமான ஒரு நினப்பு வருதுங்க, கீழ்த்தனமான நினப்பு வருது. என்னன்னா, அந்த ரவியோட ஃப்ரெண்டு தான் அந்த அப்துல். அப்போ இந்த அப்துல் கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டியை உஷார் பண்ணி வச்சுருக்கேன், நைட் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கேன், நீயும் வாரியா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த அப்துல் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி ஆன்ட்டியெல்லாம் இது பண்ணுறது வேஸ்ட்டு, அந்த ஆன்ட்டிக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம், அந்த 2 பிள்ளைகளையும் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை இந்த அப்துல் கொடுத்துருக்கான். ரவி என்ன பண்ணுறான், இந்த சாந்தி கிட்ட வந்து இனிமேல் நான் உன்னை தொடமாட்டேன், நம்ம 2 பேரும் இனிமேல் பேசிக்க வேண்டாம், பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவளுக்கு வந்து ரொம்பவுமே கோபமாயிட்டு. ஏன்னா புருஷன் அங்கே கல் மாதிரி இருக்கான், அது பிரச்சனை இல்லையா, இவ கூட படுக்க மாட்டேங்கிறது அவளுக்கு ரொம்ப கோபமாகி, ஏன்னா இப்படி பண்ணுற, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதாலாம். அழுதோட்டி இவன் உடனே என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு நீ போர் அடிச்சு போயிட்ட, ஒன்று திரும்ப திரும்ப வந்து உன் கூட படுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, நீ அதனால நீ என்ன பண்ணுற, நான் உன்னையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், பண்ணலன்னு சொல்லலை, நானும் இருக்கேன், என் ஃப்ரெண்டும் இருக்கும், எங்களுக்கு உங்கள் 2 பொண்ணுங்க இருக்குது தெரியுமா, அந்த 2 பொண்ணுங்க கூடயும் நாங்கள் ஒன்றா இருக்கணும், அது போக நான் அட்ட டயத்தில் நான் உன்னையுமே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், உன்னையுமே நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்கான், அவனுக்குலாம் வாய் கூசலையாங்க. எனக்கு இப்போ சொல்லும் போதே அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. அந்த அளவுக்கு வாய் கூசாமல் ஒரு பெத்த தாய்கிட்ட போய் சொல்லியிருக்கா. இதோட கேவலம் அந்த தாய், அவளெல்லாம் தாயின்னு சொல்லவா இல்லை தேவுன்னு சொல்லவான்னு இருக்கா. அந்த மாதிரி அவள் ஒரு வேலை பார்த்தாங்க. என்னன்னா, அப்பவும் அவள் அந்த இடத்துல தாயாக இருந்தான்னா அவள் என்னம் பண்ணிட்டு போயிட்டுங்க, அவள் இன்னொருத்தன் கூட படுத்துட்டா வச்சுட்டா இருக்கட்டும், தன்னோட பொண்ணுங்களை எப்படி அவள் வளர்த்துருக்கணும், என்ன மாதிரி பண்ணியிருக்கணும். ஆனால் அவள் அப்படி பண்ணாமல் தன்னுடைய காம பசி தான் எல்லாத்தோட பெருசு. புருஷன் அன்போட, பொண்ணுங்க அன்போட, பொண்ணுங்களோட தாய்மையோட, எல்லாத்தையோடையும் தன்னுடைய காம பசி தான் பெருசுன்னு அவள் முடிவு பண்ணி அந்த 2 பசங்கள்கிட்டையும் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த அப்துல் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, உங்களுக்கு இதனால் லாபமும் இருக்கும், நான் உங்களுக்கு காசு தரேன். அந்த அப்துல் வந்து கொஞ்சம் பணக்காரனா. அப்போ அந்த அப்துல் சொல்லியிருக்கா, நான் வந்து உங்களுக்கு காசும் தரேன், காசும் வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணையும் நாங்கள் இது பண்ணுறோம், அதே சமயம் உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்னு இருக்கும். அந்த கேவலமான சாந்தி இருக்கா பாருங்கள், 1 நம்பர் கேவலமானவ. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டோட்டி என்ன ஆயிட்டுன்னா, இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இவங்க 2 பேர் கூடயும் நீங்கள் வந்து உல்லாசமாக இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு 16-17 வயசு ஆகிட்டு, இவங்க 2 பேர் கூடயும் நீங்கள் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, இதை போய் யாருக்கிட்ட சொல்லனே தெரில. ஏன்னா தன்னுடைய அம்மா இப்படி பண்ணுறான்னு சொன்னால் எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த பொண்ணுங்களை வந்து 2 பேரும் சேர்ந்து அத்துமீறி பலாத்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணுங்க தட்டி விட்டு கத்தி கூப்பாடு போட்டனால இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து எங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அப்போ பாருங்க, இத்தனைக்கும் அந்த பொண்ணுங்க சொல்லலை தன்னுடைய அம்மா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய அம்மாவை பற்றி இப்படி சொன்னால் எவ்வளோ கேவலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம அம்மாவை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அம்மாவை நம்ம மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாட்ட கூட என்ன ஏதுன்னு கூட உண்மையை சொல்லலைங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவங்க 2 பேரையும் எப்படி விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த லெவலுக்கு விசாரித்து எல்லா உண்மையும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சாந்தியை தூக்கியிருக்காங்க. சாந்தியை தூக்கினோட்டி சாந்தியை விசாரிக்கிற விதத்தில் பயங்கரமாக விசாரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரங்க வந்து குமார்கிட்ட சொல்கிறாரு. குமார் உடஞ்சி போயிட்டாராங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பொண்டாட்டி பொண்ணுங்கள் தான் உலகம்னு நினச்சிருக்காரு. அப்போ தன்னுடைய பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டாங்கிறதே அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் தன்னுடைய குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே பயங்கரமாக இதாக இருக்காங்க. இத்தனைக்கு யோசிச்சு பாருங்க, போக்சோ ஆக்டுங்க இது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவுமே போக்சோ ஆக்ட் வந்து அதிகமாக செயல்படுது. இந்த ஆக்ட் போட்டாலும் போட்டாங்க, ஆனாலும் குற்றம் குறைஞ்ச மாதிரியே இல்லை. சின்ன பொண்ணுங்களை, இந்த 18 வயசு ஆகாத பொண்ணுங்களை தேடி தேடி ரேப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேவலமாக நடக்குதுங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த தாய் பண்ணா பாருங்கள், இவளெல்லாம் தாயின்னுலாம் என் வாயில் வருது, தாயினே சொல்லக்கூடாது. இந்த சாந்தி 32 வயசு காம கொடூரி,
அப்படி பண்ணியிருக்கா பாருங்க. இவளுக்கு என்ன வேணுமோ இவ போக வேண்டியதானங்க படுத்துக்கிட்டு எவன் கூடனாலும். அதை விட்டுட்டு அந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? அத்தனைக்கும் கூட 10 மாதம் சுமந்து பெற்றோங்கிற ஒரு ஈரமாவது அவன் நெஞ்சில் இருந்திருக்குமா? எனக்கு எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க வந்து இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த சாந்தி என்ன பண்ணுவா, வக்கீலை வச்சுட்டு அழகா எனக்கு தெரியாது வைக்காதுன்னு சொல்லி என்னத்தையாவது போய் சொல்லி மாற்றிடுவா. ஏன்னா நம்ம ஊரில் சட்டம் அந்த மாதிரி இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை, சட்டம் அந்த மாதிரி இருக்குது. அந்த கேவலமானவை ஏதாவது பண்ண தான் செய்வா. ஆனால் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கோர்ட்டு எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனைக்காக சொல்லுங்கள். இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.